செல்லோ என்னடா கடிக்கும் பைட் ஓ என்னடா செல்லோ ரோடில் இப்போது டிராஃபிக் நிறையா இருக்குது. இருந்தாலும் நான் தான் வெளியில் வந்தால் ரொம்ப தைரியமாக பேசுவேன் இல்லையா, அதனால் இங்கே நின்று அப்படி ஸ்டிக் வச்சு பேசிட்டு இருக்கேன். யாரெல்லாம் பில்டிங்லேருந்து பார்க்குறாங்களோ தெரியல, பரவாயில்ல பார்க்கட்டும். ஸோ இப்போ நான் எதுவும் பிளான் பண்ணலை, ஜஸ்ட் ஒரு வாக்கிங் போக போகிறேன். டின்னர் சாப்பிட்டாச்சு. நான் கொஞ்சம் காற்று வாங்கினா தான் வீட்டில் போய் எனக்கு வெசல்ஸ் கிளீனிங் எல்லாம் இருக்குது. போகிற வழியில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது கிடச்சிதுன்னா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ போகலாம் வாங்க. சரி, வாக்கிங் போகிறத பற்றி நான் உங்களோட இப்போ பேசலான்னு இருக்கேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் எழுந்த உடனே வாக்கிங் போவாங்க. சில பேர் வந்து ராத்திரி போகிறத ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எனக்கு பார்த்திங்கன்னா காலையில் வாக்கிங் என்னால் போக முடியாது. ஏன்னா நம்மலாம் வந்து வீட்டில் நிறைய வேலை இருக்கும் காலையில் எழுந்த உடனே, அதனால் வாக்கிங்லாம் போக முடியாது. பட் நைட் வாக்கிங் வந்து நல்லாயிருக்கும். சாப்பிட்டுட்டு போனால் ரிலாக்ஸ்டாக போகலாம், சாப்பிடாமல் போனால் பசிக்கிறதேன்ட்டு சீக்கிரம் முடிச்சுட்டு வந்துடுவோம். ஸோ ஏதாவது ஒரு வேளை வாக்கிங் போகிறது ரொம்ப நல்லதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணாதவங்க இனிமேலேருந்து வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒன்று காலையில் போங்க, இல்லைனா வந்து ராத்திரியாவது வாக்கிங் போங்க. சரி வாங்க போகலாம், பேசிகிட்டே போகலாம். இந்த ஊரில் வந்து இந்த மாதிரி ஜெர்மன் ஷெப்பர்ட் வந்து ரொம்பவே ரேர். ஆனால் இது என்னவோ என்னை பார்த்தா கத்தாது என்ன, பி a good boy, ஹாய் ஹலோ குட் பாய், ஐம் யுவர் ஃப்ரெண்ட். ஸோ ஃப்ரெண்ட் ஆயிட்டான், எனக்கு ஃப்ரெண்ட் ஆயிட்டான். ஆனால் அந்த குட்டி பாருங்க, இவன் கத்தி நானேன்னு கத்துறது. ஸோ now you're my friend. Yeah, now he has become my friend. Hi baby. சரி கடிச்சிருவான். ஆனால் வந்து இந்த ஊரில் ஜெர்மன் ஷெப்பர்ட் ரொம்ப ரேர். ஸோ அந்த குட்டியே சேர்ல உட்காந்துட்டு அதுக்கு என்ன பார்த்தா பயம். என்னடா செல்லோ என்னடா கடிக்கும் பைட் ஓ என்னடா செல்லம் கேமரா பிடிக்காத உனக்கு, வேண்டாமா. இது எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல. இந்த ஊர்ல இந்த மாதிரி டாக்ஸ் நிறைய இருக்கும். அது உங்களை பார்த்துதான் கடிக்கிறது. என்னடா செல்லம். சரி ஓகே, பாய் குட் பாய். அது பயப்படுறது. பாய். ஓகே. பில்டிங் ஞாபகம் இருக்கா? எனக்கு வந்து இதுதான் நான் இதுக்கு முன்னாடி இருந்த பில்டிங். ஸோ அதை தாண்டி தான் நான் இப்போ வாக்கிங் போயிட்டு இருக்கேன். ஸோ அந்த பில்டிங் ஞாபகம் வருது பாருங்க. ஸோ அந்த பில்டிங்லேருந்து பார்த்தா எனக்கு அந்த எதிர்க்கு இருக்கிற ரெஸ்டாரண்ட் தெரியும். அதை பார்க்குறது எனக்கு ஒரு டைம் பாஸ் மாதிரி இருந்தது. ஸோ இப்போ ஐ மிஸ்ஸிங் தட் ரெஸ்டாரண்ட். ஓகே இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். இன்னும் நான் போகல உள்ள, பட் நம்ம வீட்லேருந்து பார்த்தா நல்லா தெரியும் இல்லை இந்த ரெஸ்டாரண்ட்டை. ஆமாம். ஸோ ஒரு நாள் போகலாம். இப்போ பக்கத்துலேயே இருந்தால் போக மாட்டோம், கொஞ்சம் தூரமாக போன அப்புறமா தான் வரணும்னு தோணும். ஸோ ஒரு வீக்கெண்ட் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். போகலாம். சரி வாங்க வாக்கிங் போய் இன்னும் வேறு என்னெல்லாம் பார்க்கலாம். எனக்கு எப்போவுமே வெளில வந்தால் இந்த மாதிரி பூவெல்லாம் இருந்தால் நம்ம ஊர் பழக்கம் பிரகாரம் பூவெல்லாம் கொஞ்சம் பறிச்சுக்கலாமேன்னு தோணும். இது வரைக்கும் யாரும் ஒன்றும் சொன்னதில்லை. இதெல்லாம் அப்படியே வேஸ்ட்டாக போகிறது. பூ வந்து செடியிலேயே பூ பூத்து வாடி போகிறதுக்கு நம்ம வந்து பூ பறிக்கிறது தப்பில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? தப்பா அந்த மாதிரி பூ பறிக்கிறது? பறிக்கலாம் இல்லையா? கனகாம்பரம் பறிச்சுக்கலாம். ஏன்னா இவங்களுக்கு கனகாம்பரம்னா தெரியாது. மல்லிப்பூக்கும் கனகாம்பரத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரிய போகிறதோ எனக்கு வேணும். அப்படியே இதில் கொஞ்சம் விதை இருக்கும் இல்லையா, இதை காய வச்சு நம்ம கூட செடி வளர்க்கலாம். ஸோ அதெல்லாம் இனி என்னுடைய ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்னா கனகாம்பரம் செடி வளர்க்க போகிறேன். ஸோ அதுக்கு சீட்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பூவெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோ மூலமாக ஒரு கேள்வி கேட்க போகிறேன் உங்கள் எல்லார்கிட்டையும். இப்போது நான் இந்த பூ பறிக்கிறேன் இல்லையா, இது தப்பா ரைட்டா? நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள். அக்கா பூ பறிக்கலாமா ரோட்டில், வேண்டாமாங்கிறது நீங்கள் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பூவெல்லாம் வாடி வேஸ்ட்டாக போயிட்ட போகிறது. நான் பறித்து நம்ம வீட்டு சாமிக்கு வச்சுக்கலாம். ஸோ அதனால நான் பறிக்கிறேன். இந்த ஊரில் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. பட் இது நம்ம இருக்கலாமா, நியாயப்பிரகாரம் பூ பறிக்கலாமா கூடாதா, இதுதான் கேள்வி. இந்த வீடியோவோட எண்டில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக ரோட்டில் இருக்கிற பூ உங்களுக்கு தேவைப்பட்டால் பறிச்சுக்கோங்க. சொன்னீங்கன்னா நான் தொடர்ந்து பறிப்பேன், இல்லைன்னா கொஞ்சம் யோசிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ வந்ததுக்கு கொஞ்சம் கனகாம்பரம் பறிச்சுக்கலாம். இங்கே எல்லாமே ஆரஞ்சு கனகாம்பரம் தான் இருக்குது.
ஏதோ சொல்லுவாங்களே சும்மா கிடைக்கிறதுல ஏதோ தானம் கொடுத்த மாட்டுல பல்லு டெஸ்ட் என்னதுங்க அந்த மாதிரி தானம் கொடுத்த மாட்டை பல்ல பிடிச்சு பார்த்தாங்கிற மாதிரி நான் கலர்ஸ் வேற சூஸ் பண்றேன். அந்த பக்கம் போனீங்கன்னா செம்பருத்தி இருக்கும். பட் அந்த செம்பருத்தி என்னன்னா மத்தியானம் ஃபுல்லா வெயில இருந்ததுனால ஒரு சுருங்கி போயிருக்கும். ஸோ நான் செம்பருத்தி பூ எடுக்க மாட்டேன். நான் எடுத்தா இந்த நந்தியாவட்டை அண்ட் கனகாம்பரம் இதுதான் நான் எடுப்பேன். ஸோ வண்டி வந்து ஓரமாக வாங்க. நீங்கள் என்ன வந்து அழகாக காமிக்கணும்னு சொல்லிட்டு ரிஸ்க் எடுக்காதீங்க. அவ்வளோ அன்பான புருஷனாக இருக்க நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். சரி, ஐ திங்க் போகிறோம்னு நினைக்கிறேன். இவ்வளோ பூ இல்லையா? ஸோ அந்த லேடி வேற என்னை பார்க்குறா. இட்ஸ் ஓகே. ஸோ இவ்வளோ எடுத்துட்டேங்க. மறக்காம கமெண்ட்ஸ் போடுங்க. பூ எடுக்கலாமா கூடாதா ரோட்ல அப்படின்ட்டு. வெண்ணெய் வாங்கணும். அந்த என்ன சொல்லுவாங்க சாண்ட்விச்சுக்கு அதுக்கெல்லாம் வெண்ணெய் ஒன்றும் இல்லையா ஸ்மால் பீசஸ். ஸோ நான் போய் வாங்கின்னு வந்துடுறேன். நீங்கள் இங்கே இருங்க. You don't have butter? Butter. Butter. No. இருடா நான் கிராஸ் பண்ணிடுறேன். ஒரு வெண்ணெய் இல்லைங்க அந்த கடையில. சரி மேடம், வெண்ணெய் மாட்டல வாங்கி. சீஸ் இருக்கு, பால் இருக்கு, அந்த சின்ன சின்ன 50 கிராம்ஸ் இல்ல அது வெண்ணெய். அது இல்ல, பேரு தான் என்ன சர்க்கிள் கேவா? கே சர்க்கிள். ஓகே, நம்ம வெண்ணெய் மாட்டல வாங்கி. ஓகே, போலாம் வாங்க. ஒரு சின்ன விஷயம், அந்த சின்ன சின்ன பட்டர் இருக்கும் பாத்தீங்களா, நம்ம சாண்ட்விச் கோசரம் யூஸ் பண்ணுவோம்ல 50 கிராம்ஸ். அதை தேடி இது 2வது கடை. இது நம்ம பழைய பில்டிங் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பில்டிங் டூர் பார்க்காதவங்க லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்க. இதுதான் நாங்க முன்னாடி இருந்த பில்டிங். ஸோ இந்த கடையில இல்லையா, 7-11 பார்க்கலாம். எனக்கு இன்னைக்கு எப்படியும் அந்த பட்டர் வாங்கி தான் ஆகணும். வேற எதுக்கும் நோ காம்ப்ரமைஸ். நம்மள விசாரிக்கிறாரு. வந்து ஒரு 3 நாள் தான் இருக்கும். அதுக்குள்ள அவங்களும் நம்மள மிஸ் பண்றாங்க, நாமளும் அவங்கள மிஸ் பண்றோம். சே ஹாய். ரொம்ப கியூட்டா இருக்கான்ல அந்த பையன். So cute. எனக்கு இந்த மாதிரி பார்த்தா ரொம்ப சின்ன பையன். You are very nice man. You are smiling. Yes. You are good guy. Okay. Thank you. Bye bye. Enjoy your food. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப புதுசா டே இன் மை லைஃப் அந்த சீரீஸ்ல இன்னைக்கு டின்னர் சாப்பிட்டுட்டு ஒரு வாக்கிங் போறச்சே நான் என்னெல்லாம் பாக்குறேன் என்னெல்லாம் பண்றேங்கிறத உங்களுக்கு காமிச்சது. ஸோ அதுல மெயினா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன் பாருங்க. அந்த பூவெல்லாம் பறிக்கலாமாங்கிறது அதை பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் தொடர்ந்து கொஞ்சம் இந்த மாதிரி வீடியோஸ் கொடுக்கலாமா, இல்லை வேறு என்ன கான்செப்ட் வேணுங்கிறதையும் சொல்லுங்கள். அப்புறம் எப்போவும் சொல்கிற மாதிரி வீடியோ பார்த்துட்டு எல்லோரும் லைக் பட்டனையே ப்ரெஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் இதே மாதிரி இன்னொரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் கான்டென்ட்டோட பார்க்கலாம். ஸோ குட் நைட். இப்போ குட் நைட்.